ஸோ பல்கிங் பண்ணணும். இந்த வீடியோவில் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் வித் ஃப்ரீ டயட் பிளான். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பல்க் பண்ணிட்டு போயிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேலரிக் சர்ப்ளஸ் டயட். டயட் பிளான் தரேன், அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணுன்னா உங்கள் பிஎம்ஆர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பிஎம்ஆர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதிலிருந்து 500 கேலரிஸ் எச்சா சாப்பிட்ணும். அதையும் நீங்கள் ஈஸியாக சாப்பிட்ருவீங்க. ஆனால் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ற இடத்துல தான் நீங்கள் எந்த அளவுக்கு பல்க் பண்ணுறீங்க, எந்த மாதிரி பல்க் பண்ணுறீங்க, க்ளீன் பல்கா டர்ட்டி பல்கா அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன? ப்ரோட்டீன், கார்பு, ஃபேட், இதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இதெல்லாம் எவ்வளோ அளவில் இருக்கணும்? ப்ரோட்டீன் வந்து உங்களோட பாடி வெயிட் இன்ட்டு 1 அல்லது உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 1.8 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 1 மினிமம், அதே உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 1.8 வந்து மேக்ஸிமம். அதுக்கு மேலே போக வேண்டாம். நீங்கள் ஒரு 70 கிலோ இண்டிவிஜுவலாக இருக்கீங்கன்னா மினிமம் 70 கிராமில் இருந்து மேக்ஸிமம் 120 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்போஹைட்ரேட்ஸ். இது வந்து உங்களோட பாடி வெயிட்டில் ஒரு கிலோக்கு மினிமம் 4 கிராமாவது நீங்கள் எடுக்கணும். ஒரு 75 கிலோ ஆள் 300 கிராமில் இருந்து 450 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதே ஃபேட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 0.8 கிராம் டு 1 கிராம் இன்டூ பாடி வெயிட். ஒரு 75 கிலோ இருக்க ஆள் 60 இருந்து 75 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். உன் டயட் பிளான் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கியான்னு கேட்டால், என்னோட டயட் பிளான்ல கேலரிக் சர்ப்ளஸ் இருந்தாலும் மினிமம் ப்ரோட்டீன் கண்டென்ட்ல தான் இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் நீங்கள் உடனே எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கான்ஸ்டிபேட் ஆயிடுவீங்க, அதாவது வயிறு கட்டிக்கும். ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் கரெக்டாக எடுக்கும் போது நீங்கள் வெஜிடபிள்ஸ், காய்கறி எல்லாமே நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் உங்க உடம்பு கரெக்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சோ நீங்க புரோட்டீன் இன்டேக்கை நீங்க பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சோ எப்படி புரோட்டீன் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்? இப்பதான் நம்ம குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நீங்க புரோட்டீன் இருக்குதுன்றதுக்காக ஃபேட்டையும் கார்பையும் அதை விட ஜாஸ்தியா இருக்க ஃபுட்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது லோ குவாலிட்டி புரோட்டீன். அதே ஹை குவாலிட்டினா லீன் புரோட்டீன். எதெல்லாம் இந்த லிஸ்ட்ல சேரும்? எக்ஸ், ஃபிஷ், சிக்கன் பிரெஸ்ட், இதெல்லாம் வந்து லீன் புரோட்டீன் சோர்சஸ்ல சேரும். இதை நம்ம ஹை குவாலிட்டி புரோட்டீன் சொல்லிக்கலாம். அண்ட் அதே நேரம் கார்ப்ஸை வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறது இன்னுமே ஹை குவாலிட்டி ஃபுட் சோர்ஸா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கார்ப்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், சிம்பிள் கார்ப்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க வீட் சப்பாத்தி, பிரவுன் ரைஸ் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்பா எடுத்துக்கிற வரைக்கும் உங்க ஃபுட் ரொம்பவுமே ஹை குவாலிட்டியா இருக்கும். அண்ட் ஃபைனலி ஃபேட். ஃபேட் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு, ஆனா நீங்க எடுத்துக்க வேண்டியது ஹெல்தி ஃபேட். ஆலிவ் ஆயில், பன்னீர், இதுல எல்லாத்துலயும் இருக்கிறது ஹெல்தி ஃபேட். ஸோ ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் எதுல இருந்து எடுக்கலாம், ஹை குவாலிட்டி ஃபேட் எதுல இருந்து எடுக்கலாம், அதே ஹை குவாலிட்டி கார்ப்ஸ் எதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்ற டீடைல்ஸையும் நான் கீழே ஒரு டாக்குமெண்ட்ல லிங்க்ல கொடுத்துருக்கேன். இருங்க அவசரப்படாதீங்க, முக்கியமான விஷயமே நம்ம இனிமே தான் பேச போறோம். இந்த ஃபைனல் டாபிக் தான் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் என்னடா நான் தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கேன்டா அப்படின்னு அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடறேன். ஒரு நாளைக்கு நீங்க பல்கிங்ல இருக்கும்போது கேலரிக் சர்ப்ளஸ்ல சாப்பிட்டு இருக்கும் போது அதே ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் சோர்சஸும் ஹை குவாலிட்டி ஃபைபர் சோர்சஸ், வெஜிடபிள் சோர்சஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது மறக்காம 3 இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க. நீங்க தண்ணி குடிக்கிறது உங்களை ஹைட்ரேட்டடா மட்டும் வச்சுக்காம உங்க மசிலோட ரெக்கவரிக்கும் சப்போர்ட் பண்ணும், அதே மசிலோட ஃபங்க்ஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். அவ்வளவுதாங்க. டயட் பிளானை கீழே கொடுத்துருக்கேன், அதுல ரீட்மி இருக்கு, அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே நிமிஷம், ஃபைபர்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க புரோட்டீன் எடுக்கும் போது ஃபைபர் கம்மியா எடுத்தீங்கன்னா வயிறு கட்டிக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஈச் அண்ட் எவ்ரி மீலுக்கு 100 கிராம் வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்ட்ல ஒர்க் அவுட்டை பத்தி தான் பேசலான்னு இருக்கேன், ஆனால் அது எத்தனை பேருக்கு தேவைப்படும் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட்டை பற்றி வேணும்னா கமெண்ட்ல ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல பல்கிங்கான ஒர்க் அவுட்டை பத்தி சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் அவுட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிட்டே இருங்க.